இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜெயஸ்ரீ என்னிடம் கேட்டபொழுது எனக்கு பெரிய தயக்கம் இருந்தது. ஏன் இந்த தயக்கம் இருந்ததுன்னு கேட்டாக்க, பெரும்பாலும் இந்த மாதிரி விழாக்களை போவதற்கு நான் தவிர்த்துறது உண்டு. என்னால் உட்காரவே முடியாது, அங்கே ரொம்ப சிரமப்படுவேன், அல்லது வந்துட்டு உடனே போயிடுவேன். அந்த மாதிரி அனுபவம் தான் எனக்கு ஏற்கனவே இருந்தது. ஆனால் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மதியம் வந்து சேர்ந்தவுடன் தம்பி சூர்யா அவர்களை என்னை அறிமுகப்படுத்தி வைத்த போது அவர் கேட்டார். நான் சொன்னேன், வேற ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டாங்க, இல்லை நாங்கள் போகல, நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. அகரம் நிகழ்வுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அவர்கள் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை விட இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களும் என்னை வாழ்த்தி அனுப்பினார்கள். இங்கே எனக்கு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய மோட்டோ அது என்ன சொல்கிறது என்றால், அறம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு. ஆத்திச்சூடி படிப்போம், அறம் செய்ய விரும்பு அப்படின்னு வரிசையாக படிச்சுக்கிட்டே போவோம், 6 வதுசினம் அப்படின்லாம். ஆனால் அது செயல் வடிவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது சூவே சொன்ன மாதிரி அது எவ்வளவு பெரிய ஒரு சிரமமான ஒரு நிகழ்வு அது செயல்படுத்துவது என்பது. அதில் அவர் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னார். அதில் ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள், அதை அரசியலாக்கி அதை சிறுமைப்படுத்தி அதை அந்த நிகழ்ச்சியை நடத்தாமல் நிறுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்வது அப்படிங்கிறது சாதாரணமான நடக்கக்கூடியது தான். அதை தாண்டி இந்த செயலை செய்வது அப்படிங்கிறது ஒரு மிகுந்த மன வலிமை இருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியும். அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அகரம் ஃபவுண்டேஷன், அதுவும் தம்பி சூர்யா அவர்களும் தம்பி கார்த்தி அவர்களும் அவரது தந்தையார் அவர்களும் இணைந்து அவருக்கு கை கொடுத்து பலரும் தோள் கொடுத்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பங்கு பெறும் மாணவர்கள், இப்போது நான் அரசு துறையிலிருந்து வருகிறேன், மாநில திட்டங்களுடைய துணைத் தலைவராக இருக்கிறேன். உயர்கல்விக்கு எவ்வளவு செலவு செய்வது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 55,000 கோடி செலவு பண்ணுறோம். உயர்கல்விக்கும் பள்ளிக்கல்விக்கும் சேர்த்து நாம் செலவு செய்வது என்பது 55,000 கோடி. அதில் நான் சொல்வதில் காலை உணவு மதிய உணவுலாம் கிடையாது, அதெல்லாம் தனி. அது இல்லாமல் கல்விக்காக நேரடியாக செலவு செய்வது என்பது 55,000 கோடி. அது பல லட்சம் மாணவர்களை சென்றடையும். ஆனால் அதற்கும் இதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால், இது வெறும் கல்வியை மட்டும் அளிப்பது அல்ல. இப்போ இங்கே எனக்கு முன்னால் பேசிய 3 மருத்துவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ அவங்க நான் போய் அந்த பணியை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் தேயிலை தோட்டத்தில் நான் அந்த பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் என்று. இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் ஜவாது மலையிலையும் அந்த மலைகள் பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்காக நான் போய் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். அதுபோல் தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. அப்போது மற்ற இந்த 55,000 கோடி செலவு செய்வது இவர்களுக்கும் சேர்ந்திருக்கும். ஆனால் அது செய்யாத ஒன்றை இது எதை செய்கிறது என்று சொன்னால், அறம் என்றால் என்ன அப்படிங்கிறத இவர்களுக்கு அது புரிய வைத்திருக்கிறது, அவர்கள் மனதில் ஏற்றி இருக்கிறது. அவர்கள் அது அந்த அவருடைய செய்யக்கூடிய செயல்களை நமக்கு தெரிகிறது. இதுதான் மிக முக்கியமான வித்தியாசமாக நான் பார்க்கிறேன். அதுவும் குறிப்பாக இவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மருத்துவர்களாக இருப்பதனால் இன்னும் கூடுதல் கவனமாக அவர்கள் அறத்தை பற்றிய புரிதல் அவர்களுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இன்றைய நடைமுறை எப்படி இருக்கிறது? இன்றைய நடைமுறை என்பது மருத்துவம் பெருமளவில் வணிகமயமாகி இருக்கிறது. அரசு துறை மருத்துவர்கள்லாம் இவர்களாம் இருக்கிறார்கள். இருந்தாலும் இதற்கு இணையாக அல்லது இதை விட பெரிதாக அது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது பெரிய ஒரு பெரும் மரமாக வளர்ந்து நிற்கிறது. அதுவும் குறிப்பாக இப்பொழுது இன்னும் அதில் பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. என்ன மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றனாக்கா, அந்த ஓனர்ஷிப் எல்லாம் இங்கே நம்ம ஊர்கிட்ட ஓனர்கள் எல்லாம் மாறி இப்பொழுது பன்னாட்டு நிதிகள் அவர்களுடைய ஆளுமைக்குள்ளையும் அவர்களுடைய பிடிக்குள்ளையும் இந்த பெரிய மருத்துவமனைகள் சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் யார் அதை நிர்வகிக்கிறார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ஒரு வணிகமயமானதன் விளைவாக MBA படித்தவன் அதை நிர்வகிச்சிருக்கான். டாக்டர்லாம் முடிவு பண்ண முடியாது. இப்போ இவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு சென்றார் என்று சொன்னால், இவர்கள் யாரை அட்டன் செய்ய வேண்டும், எத்தனை பேர் அட்டன் செய்ய வேண்டும், அவர்களுக்கு எவ்வளோ பில்லு போடணுங்கிறதெல்லாம் அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். அந்த சமயத்தில் அதான் இந்த அறம் செய்ய விரும்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இந்த மருத்துவர்கள் எல்லாம் இந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய அறம் செய்ய விரும்பு என்பதை மனதில் ஏந்தி உங்களது மக்கள் பணியை நீங்கள் தொடர வேண்டும். அதற்கு இந்த அகரம் உங்களுக்கெல்லாம் அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த மிக வெற்றிகரமாக இவர்களெல்லாம் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷனுக்கு தமிழக மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து, உங்கள் பணி மேலும் தொடர வேண்டும், அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.